அத்தியாயம் 120 கடந்து வந்த ஒரு சாகசக்காரரின் வாழ்க்கை. இது விசித்திரமாகத் தோன்றலாம், ஆனால் பீனிக்ஸ் கில்ட்டின் ஆலோசகராக இருக்க உங்களை அழைக்க விரும்புகிறேன். டோட் சரித்திரன். சாதனா அறிக்கை திடீரென வந்தது. ஆலோசகரா, திடீரென்று? எதிர்பாராத சாரணர் சலுகையால் நான் ஒரு கணம் வார்த்தைகளால் திகைத்துப் போனேன். இது என்ன? அவள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தாள்? சத்தியமா நான் குழம்பிப் போனேன். பீனிக்ஸ் கில்ட் நாட்டின் தலைசிறந்த கில்ட்டுகளில் ஒன்றாகும் டோட். மேலும் அவள் எனக்கு ஒரு ஆலோசகர் பதவியை வழங்கினால் ஒரு கில்ட் உறுப்பினராகக் கூட அல்லவா? நான் பீனிக்ஸ் கில்ட்டின் கவனத்தை ஈர்க்கும் குறிப்பிடத்தக்க பொது பங்களிப்புகளைச் செய்திருந்தால் அது அர்த்தமுள்ளதாக இருந்திருக்கலாம். ஆனால் அது அப்படியல்ல. சமீபத்தில் எனது ஒரே செயல்பாடு டைகர் உடன் நிலவரைகளுக்குள் நுழைவதுதான் டோத். அது மட்டும் பீனிக்ஸ் கில்ட்டின் ஆர்வத்தை ஈர்த்திருக்காது. எனக்குத் தெரியாத வேற ஏதாவது இருக்கிறதா? நான் ஒரு வார்த்தை கூடப் பேசாமல் சாதனாவின் முகத்தை பார்த்தேன். டோட் ஒரு சிறிய மௌனம் நிலவியது. அவள் எஜமானர் காணாமல் போன அமைதியற்ற நாய்க்குட்டியைப் போல பதட்டமாக இருப்பது போல் தோன்றியது. டோத், இந்த சலுகையை நான் பாராட்டுகிறேன். மிஸ் சாதனா. டோத், அப்படி என்ன நீங்க ஒத்துக்கறீங்களா? நான் இன்னும் திட்டவட்டமான பதில் சொல்லாத போதிலும் அவள் முகம் பிரகாசமாக இருந்தது. டோட், நான் சொல்ல வந்தது அதுவல்ல. நான் என் பதிலைச் சொல்லி முடித்தவுடன் அவள் சோகமாகத் தெரிந்தாள். டோத், அவளை மேலும் கிண்டல் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறிய ஆசை எனக்குள் எழுந்தது. ஆனால் நான் அங்கேயே நிறுத்த முடிவு செய்தேன். டோத், அவள் ஏன் எனக்கு இந்த சாரணர் வாய்ப்பை வழங்குகிறாள் என்று எனக்கு ஆர்வமாக இருந்தது. அவளுக்கு என் திறமைகள் தெரிஞ்சிருக்கா? அப்படியானால் அது ஆபத்தானதாக இருக்கலாம். சூழ்நிலையைப் பொறுத்து எந்தவொரு துரதிருஷ்டவசமான விளைவுகளையும் தடுக்க நான் சாதனாவை இங்கேயே கொள்ள வேண்டியிருக்கும். எனவே நான் எச்சரிக்கையுடன் கேட்டேன். டோட், நீங்க ஏன் எனக்கு எதனால ஒரு வாய்ப்பை கொடுக்கிறீங்க? எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. டோத், அவள் என் கேள்விக்கு பதிலளிக்க ஆரம்பித்தாள். டோட், சரி, எங்கிருந்து தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. சரி, நாங்கள் முதலில் ஓட்டலில் சந்தித்தபோது சாதனா தனது நீண்ட கதையைத் தொடங்கினார். அவளுடைய வார்த்தைகள் மூலம் அவள் ஏன் என்னைத் தேட விரும்புகிறாள் என்பதை என்னால் ஒன்றாக இணைக்க முடிந்தது. அதனால்தான் மிஸ்டர் சரித்திரன் எங்கள் குழுவில் ஆலோசகராக இணைவார் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன். சாதனா ஒரு முறையான கோரிக்கையை வைக்க தனது தோரணையை சரிசெய்தார். அவள் சொன்னதைக் கேட்டதும் எனக்கு மீண்டும் வார்த்தைகள் வராமல் திணறினேன். காரணம் எளிமையானது. அவள் என்னை முற்றிலும் தவறாகப் புரிந்து கொண்டாள், இல்லையா? சாதனா என்னைப் பற்றி மாயையுடன் தொடர்புடைய தொடர்ச்சியான தவறான கருத்துக்களைக் கொண்டிருந்தார். நான் ஓட்டலில் சொன்னதை வைத்துத்தான் அவள் இதையெல்லாம் சொன்னாளா? ஒரு சிறிய தவறான புரிதல்தான் தற்போதைய நிலைமைக்கு வழிவகுத்தது. அந்த நேரத்தில் நான் என் ஸ்மார்ட்போன் மூலம் ஒரு நிலவரையை நிர்வகித்துக் கொண்டிருந்தேன். அது வெறும் விளையாட்டு என்ற எண்ணத்தில்தான். திரையில் பூதக் கடவுளின் விளக்கத்தைப் படித்திருந்தேன். ஆனால் அது என் முன் இருந்த பெண்ணுக்கு வேறு அர்த்தத்தைக் கொண்டிருந்தது என்பது தெளிவாகத் தெரிகிறது. டோட், சரி, என் ஆலோசனையைப் பின்பற்றியதன் மூலம் நீங்கள் பூதக் கடவுளைத் தோற்கடிக்க முடிந்ததா? ஆம். பூத பிரபுவுக்கு எந்த உத்தியும் இல்லை. ஆனால் உங்களுக்கு நன்றி, நான் உயிர் பிழைத்தேன். நான் திகைத்துப் போனேன். அந்த நேரத்தில் இது வெறும் விளையாட்டு என்று நினைத்திருந்தேன். அதிகம் யோசிக்காமல் விளையாட்டின் அமைப்புகளைப் படித்தேன். தன்னைச் சுற்றியுள்ள பூதங்களின் எண்ணிக்கை குறைந்தால் பூதப்பிரபு பலவீனமடைந்து விடுவான் என்ற எண்ணம் எனக்கு ஒரு விளையாட்டு மெக்கானிக்காகத் தோன்றியது. ஆனால் அவள் என் வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டு அவற்றை அடிப்படையாகக் கொண்டு பூதப்பிரபுவின் நிலவரைக்குள் நுழைந்தாள். இந்தப் பெண்ணும் சாதாரணமானவள் அல்ல. உற்சாகமாகத் தன் கதையைச் சொல்லிக் கொண்டிருந்த சாதனா திடீரென்று தலையைக் குனிந்தாள். அப்போது உங்கள் அனுமதியின்றி உங்கள் உரையாடலைக் கேட்டதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் எப்படியாவது உங்களுக்கு கைமாறு செய்ய விரும்புகிறேன். அவளுடைய கதை எளிமையானது. பூத பிரபுவை தோற்கடிப்பதற்கான உத்தியை அவளுக்கு வழங்கியதற்காக அவள் எனக்கு வெகுமதி அளிக்க விரும்பினாள். எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவள் எனக்கு வெகுமதி அளிக்க விரும்பினால் நான் மறுக்க மாட்டேன். இருப்பினும் ஆலோசகர் பதவியை ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் எனக்கு இல்லை. இப்போது அவள் ஏன் என்னைத் தேட விரும்புகிறாள் என்பது எனக்குப் புரிந்தது. இது என் அமைதியின்மையைத் தணித்தது. ஆனால் ஆலோசகர் பதவியை ஏற்றுக்கொள்வது ஒரு சிக்கலை ஏற்படுத்தியது. அது என் நேரத்தைக் குறைக்கும். அது எளிமையாக இருந்தது. நான் நிலவரையை நிர்வகிக்கவும் அதை டைகர்வுடன் ஆராயவும் வேண்டியிருந்தது. கடைசி ஏலம் போன்ற சூழ்நிலைகளில் நான் ரேடன் கண்டத்திற்குச் செல்ல வேண்டியிருக்கலாம்.
ஆலோசகர் பதவியை ஏற்றுக்கொள்வது என்னை மிகவும் பிஸியாக மாற்றும். மேலும் ஆலோசகர் பாத்திரத்தைப் பற்றிய கூடுதல் விவரங்களை நான் கற்றுக்கொண்டேன். அது பீனிக்ஸ் கில்ட்டுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக சாதனாவின் தலைமையிலான குழுவிற்கும் ஒரு ஆலோசகர். இவ்வளவு சிக்கலான குடும்ப சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கவில்லை. சாதனாவின் பீனிக்ஸ் கில்ட்டின் கில்ட் மாஸ்டரின் மகள் என்பது தெரியவந்தது. அவர்கள் ஒரே குடும்பப் பெயரைப் பகிர்ந்து கொள்வதில் ஆச்சரியமில்லை. தற்போதைய கில்ட் மாஸ்டர், துணை கில்ட் மாஸ்டர் அவரது மகன் என்று எனக்குத் தெரியும். ஆனால் சாதனா பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கவில்லை. அவள் ஒரு காமக்கிழத்தியின் குழந்தையாக இருந்ததாலும் பொதுவில் பரவலாக அறியப்படாததாலும் அது அர்த்தமுள்ளதாக இருந்தது. இதன் விளைவாக சாதனாவின் கில்ட்டுக்குள், முக்கியமாக துணை கில்ட் மாஸ்டரிடமிருந்து பாகுபாட்டை எதிர்கொண்டார். கோப்லின் பிரபுவின் நிலவரையை அழிக்கத் தவறியிருந்தால் தான் கில்ட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பேன் என்று அவர் குறிப்பிட்டார். சரி, என் செயல்கள் அவளுடைய நிலைமையை மாற்றின. அவள் ஓட்டலில் என் முணுமுணுப்புகளைக் கேட்டு கோப்லின் பிரபுவிற்கான உத்தியை கற்றுக்கொண்டாள். இதன் விளைவாக அவள் கோப்லின் பிரபுவின் நிலவரையை வெற்றிகரமாக அகற்றி கில்ட்டுக்குள் தனது நிலையை உறுதிப்படுத்தினாள். மறுபுறம் அவளுடைய இரண்டாவது சகோதரன் ஆண் வேட்டைக்காரர்களால் நிரம்பிய இன்குபஸ் நிலவரையில் தோல்வியடைந்தான். இதனால் அவனது வீழ்ச்சி ஏற்பட்டது. அது விதியின் திருப்பம். எனவே சாதனாவுக்கு எனது உதவி தேவை என்று கூறினார். அவளுடைய மூத்த சகோதரர், துணை கில்ட் மாஸ்டர், இறுதியில் அவளை குறைமதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிப்பார் என்று அவள் நம்பினாள். நான் அவளுக்கு கொஞ்சம் உதவ விரும்பினேன். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அவள் நினைத்த திறன் எனக்கு இல்லை. உங்கள் சலுகைக்கு நன்றி, ஆனால் ஆலோசகர் பதவி எனது திறமைக்கு அப்பாற்பட்டது. நான் சேர்ந்தாலும் பாரபட்சம் குறித்த சர்ச்சைகள் இருக்கும். இல்லை, அது உண்மை இல்லை. மிஸ்டர் சரித்திரன், நீங்கள் ஒரு அகாடமி பட்டதாரி, இல்லையா? அவள் நிறைய ஆராய்ச்சி செய்திருந்தாள். ஆனால் என் மனம் ஏற்கனவே உறுதியாக இருந்தது. அது கடந்த காலத்தில் இருந்ததால் நான் இனி அந்த உத்தியைப் பற்றி விவாதிக்க மாட்டேன். மேலும் சாதனாவின் அந்த உத்தியை பரவலாகப் பகிர்ந்து கொள்ளவில்லை. அதனால் நான் விமர்சிக்கும் நிலையில் இல்லை. வேட்டைக்காரர்களின் உலகில் தகவல் மிகவும் மதிப்புமிக்க சொத்து. எனவே அது புரிந்து கொள்ளத்தக்கது. இருப்பினும் நீங்கள் வழங்கிய ஆலோசகர் பதவியை நான் நிராகரிக்க வேண்டும். என்னுடைய உறுதியான மறுப்பைக் கண்டு சாதனா கவலைப்பட்டாள். இது உண்மையிலேயே அவ்வளவு சோகமான சூழ்நிலையா? எதிர்பார்த்தது போலவே. நான் வழங்கிய பதவி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது, இல்லையா? மிஸ்டர் சரித்திரன், நீங்கள் எளிதாக ஒரு கில்ட் மாஸ்டராக முடியும். ஆமா. அவள் எதைப் பற்றிப் பேசிக் கொண்டிருந்தாள்? நான் ஏன் ஒரு கில்ட் மாஸ்டராக வேண்டும்? உன் உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன். நான் உன் இடத்தில் இருந்தால் ஒரு சிறிய கடையை விடச் சிறந்த ஒரு கில்ட்டில் ஆலோசகர் பதவியில் நான் திருப்தி அடைய மாட்டேன். அவள் பீனிக்ஸ் கில்ட்டை ஒரு சிறிய கடையுடன் ஒப்பிட்டாளா? பிறகு மற்ற கில்ட்டுகளை எதனுடன் ஒப்பிடுவாள்? ஆனால் எனக்கு நீங்கள் உண்மையிலேயே தேவை, மிஸ்டர் சரித்திரன். சாதனாவின் துணிச்சலான கூற்றுகள் தொடர்ந்தன. அந்த நேரத்தில் சமையலறையில் இருந்த சிந்தியா தன் கையால் வாயை மூடிக்கொண்டாள். இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சாதனா அதோட நிறுத்தவில்லை. நான் இங்கு வந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன், உங்களைப் போல யாரும் இல்லை, மிஸ்டர் சரித்திரன். சிந்தியாவுக்கு அருகில் இருந்த டேகர் அமைதியாக கைதட்டிக் கொண்டிருந்தான். சரி, நான் என் முடிவை எடுத்துவிட்டேன். நான் முன்பு அறைக்குள் வைக்கப்பட்ட கார்கோயில் கூட ஒளிந்திருந்து வெளியே எட்டிப் பார்த்து அந்தக் காட்சியைப் பார்த்துக் கொண்டிருந்தது. ஊடுருவுபவர்கள் வரும்போதுதான் அது நகர வேண்டும், இல்லையா? என்னைத் தவிர மற்ற அனைவரும் சாதனாவின் அடுத்த வார்த்தைகளில் கவனம் செலுத்தினர். மிஸ்டர் சரித்திரன், தயவுசெய்து என்னுடன் சேருங்கள். நீங்கள் வேலைக்கு வரவேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கும் இங்கே தனி வேலைகள் எதுவும் இருக்காது. எனக்குத் தேவைப்படும்போது எனக்கு உதவுங்கள். அப்போது நான் உங்களைத் தேடி இங்கு வருவேன். நான் உங்களைத் தொந்தரவு செய்ய மாட்டேன். எனவே தயவுசெய்து. ஆமா. உரையாடலின் ஓட்டம் வித்தியாசமாகிக் கொண்டிருந்தது. கில்ட் உறுப்பினர்கள் பெறும் சலுகைகளையும் உங்களை ஏமாற்றாத சம்பளத்தையும் நான் உறுதியளிக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் பொருட்கள் தேவைப்பட்டால் அல்லது ஏதாவது விற்க விரும்பினால் பீனிக்ஸ் கில்ட் தொடர்புடைய அனைத்து வரிகளையும் ஈடுகட்டும். சரி, வீட்டில் இருந்து கொண்டு எதுவும் செய்யாமல் இருப்பதற்காக எனக்கு சம்பளமும் சலுகைகளும் கிடைக்குமா? வரிகளைக் கூட அவர்கள் ஈடுகட்டுவார்களா?
அது ஒரு கில்ட் பெயரைக் கொண்ட ஒரு ரீலோடராக இருப்பது மட்டுமல்லவா? அவள் என்ன பைத்தியமா? சாதனா தளர்ந்தது போல் தோன்றியது. மறுபுறம் ஹண்டர்களின் சங்கத்தின் முன் ஒரு மனிதன் நின்றான். அவன் இனம் தம்பீர். ஒரு காட்டேரிக்கும் மனிதனுக்கும் இடையில் பிறந்த கலப்பின இனம். அது ஒரு கலப்பின இனமாக இருந்தபோதிலும் அதன் தோற்றம் மனிதனின் தோற்றத்திலிருந்து பெரிய அளவில் வேறுபட்டதாக இல்லை. இருப்பினும் கூர்ந்து கவனித்தால் நுட்பமான வேறுபாடுகளைக் காண முடிந்தது. முதலாவதாக, அவரது தோல் சாதாரண மக்களை விட வெளிரியதாக இருந்தது. குளிர்காலத்தின் நடுவில் கூட சூரிய ஒளியை அவர் ஒருபோதும் வெளிப்படுத்தாதது போல அவரது வெள்ளை தோல் கவனத்தை ஈர்த்தது. ஆனாலும் அவரது வெளிரிய தோல் நோயுற்றதாகத் தோன்றுவதற்குப் பதிலாக ஒரு மர்மமான மற்றும் கவர்ச்சிகரமான ஒளியை வெளிப்படுத்தியது. அவன் வாயைத் திறக்கும்போது அவனுடைய கோரை பற்கள் அவ்வப்போது தெரிந்தன. இருப்பினும் அவை மிகப் பெரியவை அல்ல. அவன் வேண்டுமென்றே அவற்றை வெளிப்படுத்தாவிட்டால் அவை எளிதில் கவனிக்கப்படாது. இந்தக் குணாதிசயங்களைத் தவிர அவன் ஒரு மனிதனிடமிருந்து வேறுபட்டவனல்ல. இதுதான் அந்த இடமா? தம்பீரின் கருப்புக் கண்கள் ஹண்டர் சங்க அலுவலகத்தை வருடின. எடிசா கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றவே அவன் இங்கு வந்திருந்தான். பொத்து மேலாளர் எடிசா அவனுக்கு ஒரு கட்டளையை வழங்கியிருந்தார். மகானுடைய நலனுக்காக ஒரு ஹண்டர் என்ற நற்பெயரை உருவாக்குவது. இனிமேல் நான் இங்கே வேலை செய்வேன் என்று நினைக்கிறேன். தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டே கட்டிடத்திற்குள் நுழைந்தான். ஹண்டர் சங்கத்தின் கதவைத் திறந்ததும் ஒரு உற்சாகமான சத்தம் அவனை வரவேற்றது. மண்டபம் எல்லா வகையான ஹண்டர்களாலும் நிரம்பியிருந்தது. இந்தப் பணி மிகவும் ஆபத்தானதல்லவா? குறைந்தபட்சம் ஒரு வெள்ளி ரேங்க் பெற்றவர் அதை கையாள முடியும். பரவாயில்லை, நம்ம திறமையால நாம அதைச் செய்ய முடியும். ஒருபுறம் கட்சி உறுப்பினர்கள் தங்கள் வரவிருக்கும் சாகசத்திற்கான உத்திகளைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். மறுபுறம் ஒரு தேடலை முடித்ததாக தோன்றிய வீரர்கள் சிரித்துக் கொண்டும் சத்தமாக பேசிக் கொண்டும் இருந்தனர். கில்ட்டின் உட்புறம் உற்சாகத்தால் சலசலப்பாக இருந்தது. தம்பீர் ஒரு கணம் அந்தக் காட்சியைப் பார்த்து தனது சுற்றுப்புறத்தைக் கூர்ந்து கவனித்தார். வரவேற்கிறேன். ஹண்டர் சங்கத்திற்கு வருக. ஒரு பிரகாசமான குரல் கேட்டது. அது கவுண்டருக்குப் பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு கில்ட் ஊழியர். அவள் ஒரு வரவேற்பாளர் போல் தெரிந்தாள். அந்த எண்ணத்துடன் தம்பீர் கவுண்டரை நோக்கி நடந்தார். நான் கேத்தரின், ஹண்டர் சங்கத்தின் கருட கிங்டம் கிளையில் வரவேற்பாளர். ஓ, முன்பு இன்னொரு ஊழியர் இருந்தார். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட காரணங்களால் வெளியேற வேண்டியிருந்தது. அதனால் நான் வரவேற்பாளராகப் பொறுப்பேற்கிறேன். இன்றைய வானிலை உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கிறது. நான் ஒரு ஹண்டராக பதிவு செய்ய இங்கே வந்திருக்கிறேன். தம்பீர் கேத்தரினைத் தடுத்து நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். அவளைத் தொடர அனுமதித்தால் அவள் நாள் முழுவதும் பேசக்கூடும். ஐயோ, நீங்க புதுசு. தம்பீர் அவளை குறுக்கிட்டாலும் கேத்தரின் அதை பொருட்படுத்தாமல் ஒரு காகிதத்தை வெளியே எடுத்தாள். உன் பேர் என்ன? அவள் கேட்டாள். தம்பீர் உடனடியாக பதிலளிக்கவிருந்தார். என் பெயர் தாம். அவர் ஒரு கணம் நின்றார். தம்பீர் என்பது அவரது இனம். அதைப் பெயராகப் பயன்படுத்தலாம் என்றாலும் அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருந்தது. ஆமாம், என் பெயர் தாம்பீர். ஆ, உங்க பேர் தம்பீரா? அது ரொம்ப அழகா இருக்குற பெயர் மாதிரி இருக்கு. அவரது பெயரைச் சொன்னதுமே அடுத்த நடைமுறைகள் விரைவாக முடிக்கப்பட்டன. சிறிது நேரத்திற்குப் பிறகு கேத்தரின் தனது கையில் ஒரு உலோகத் தகட்டை ஆதாரமாகப் பிடித்தாள். இது ஒரு வகையான அடையாள அட்டை. இது இரும்பினால் ஆனது, அதனால் இது இரும்புத் தகடு என்று அழைக்கப்படுகிறது. இன்றிலிருந்து மிஸ்டர் தாம்பீர், நீங்கள் இரும்புத் தரவரிசையில் ஹண்டராக வேலை செய்யத் தொடங்கலாம். கேத்தரின் பிரகாசமாக சிரித்துவிட்டு தன் கையை செய்கை செய்தாள். அவள் கையைத் தொடர்ந்து அவன் தலையைத் திருப்பி ஒரு பெரிய அறிவிப்புப் பலகையைப் பார்த்தான். முதலில் அந்த அறிவிப்புப் பலகையில் கோரிக்கைகள் பதிவிடப்பட்டுள்ளன. கோரிக்கைகளின் சிரமம் மற்றும் தரத்தைப் பொறுத்து வெகுமதிகள் மாறுபடும். ஓ, இதோ ஒரு குறிப்பு. உங்கள் தரத்தை விரைவாக உயர்த்த விரும்பினால் நீங்கள் அடிக்கடி உயர்தர கோரிக்கைகளை ஏற்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் முயற்சி செய்து இறந்தால் அது என் பொறுப்பு அல்ல. ஹோஹோ. அவள் அவனை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தாலோ அல்லது அவன் இறந்து போகட்டும் என்று சபித்துக் கொண்டிருந்தாலோ தாம்பீர் அறிவிப்புப் பலகையை நோக்கிச் சென்றான். உண்மையில் அதில் பல்வேறு கோரிக்கைகள் பதிவிடப்பட்டிருந்தன. தொடக்க நிலையாளர்களுக்கான மூலிகை சேகரிப்பு கோரிக்கை.
இரும்பு தரவரிசை வீரர்களுக்கு கிடைக்கும். கிராம விழா ஒரு நாள் பாதுகாப்பு வேலை. இரும்பு தரவரிசை பெற்ற வீரர்களுக்கு கிடைக்கும். வெண்கல தரவரிசை பெற்ற வீரர்களுக்கு முன்னுரிமை. ஆரம்ப நிலையாளர்கள் கூட கையாளக்கூடிய எளிய கோரிக்கைகள் இருந்தன. இருப்பினும் நேரத்தின் அடிப்படையில் அவை திறமையானதாகத் தெரியவில்லை. தாம்பீரின் பார்வை வேறொரு பகுதிக்கு மாறியது. பண்டைய இடிபாடுகள் ஆய்வுக்கு தோடர்களைத் தேடுதல். 2 தங்க தரவரிசை அல்லது அதற்கு மேற்பட்ட ஹண்டர்களை ஆட்சேர்ப்பு செய்தல். கலைப்பொருள் அகழ்வாராய்ச்சி மற்றும் அசுரனை அடிபணியச் செய்வது ஆகியவை இதில் அடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதிப்பிடப்பட்ட சிரமம்: குறைந்தபட்சம் வெள்ளி தரவரிசை. வெகுமதி: 2000 தங்க நாணயங்கள். கலைப்பொருள் விநியோகம். மோசமான கொள்ளைக்காரர் குழு அழிப்பு. எந்த கேள்வியும் கேட்கப்படவில்லை. தலைக்கு 200 தங்க நாணயங்கள். மிகவும் கடினம். போர் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. இப்போது மிகவும் சவாலான தேடல்கள் அவன் கவனத்தை ஈர்த்தன. வெகுமதிகள் நிச்சயமாக கவர்ச்சிகரமானவை, ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தாம்பீரின் ஹண்டர் தரவரிசை மிக குறைந்த இரும்பு தரவரிசையாக இருந்தது. இந்த தேடல்களில் பெரும்பாலானவற்றிற்கு வெள்ளி அல்லது தங்க தரவரிசை பெற்ற ஹண்டர்கள் தேவைப்பட்டனர். துரதிர்ஷ்டவசமாக தாம்பீர் மற்ற தேடல்களைத் தேடத் தொடங்கினார். அறிவிப்புப் பலகையை பார்த்து கொண்டிருந்தபோது அசாதாரணமான ஒன்று அவரது கண்ணில் பட்டது. ஒரு உயிருள்ள ஜாம்பியை பிடிக்கவும். ஒரு ஜாம்பியை உயிருடன் கொண்டு வாருங்கள். ஜாம்பியின் நிலையைப் பொறுத்து வெகுமதி மாறுபடும். ஒரு ஜாம்பியை உயிருடன் பிடிக்க ஒரு தேடலா? தாம்பீர்க்கு அந்த கோரிக்கை புரியாமல் போய்விட்டது. அவன் யோசித்துக் கொண்டிருக்கையில் கேத்தரின் அவனை நெருங்கினாள். ஓ, அந்த தேடலை நான் பரிந்துரைக்க மாட்டேன். இது ஒரு ஜாம்பியை உயிருடன் பிடிப்பது பற்றியது. அது கூட சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இது நம்ப முடியாத அளவிற்கு கடினமாக இருக்கும். அவள் சொன்னது சரிதான். ஜோம்பிஸ் அழுகும் நிலையில் இருக்கும். போக்குவரத்தின் போது அவை தொடர்ந்து எதிர்த்து நிற்கும். இந்த செயல்பாட்டில் சதையை இழக்க நேரிடும். ஒரு ஜோம்பிஸை அப்படியே கொண்டு வருவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகத் தோன்றியது. மேலும் அந்த தேடலை இடுகையிட்ட நபர். அவர்களைப் பற்றி சில மோசமான வதந்திகள் உள்ளன. நீங்கள் ஜாம்பியைக் கொண்டு வந்தாலும் பணம் செலுத்துவதைத் தவிர்ப்பதற்காக அவர்கள் தவறுகளைக் கண்டுபிடிப்பார்கள். மேலும் இது ஆராய்ச்சிக்காக என்று அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் உண்மையில். தாம்பீர் கேத்தரின் சொல்வதைக் கவனமாக கேட்டார். இது பாலியல் இன்பத்திற்காக. உங்களுக்குத் தெரியும், உலகில் எல்லா வகையான மக்களும் இருக்கிறார்கள். கேத்தரின் சொன்னதை மீறி தாம்பீர் ஏற்கனவே அந்த தேடலை மேற்கொள்ள முடிவு செய்திருந்தார். உயிருள்ள ஒரு ஜாம்பியை பிடிப்பது மற்றவர்களுக்கு கடினமானதாக இருக்கலாம், ஆனால் தாம்பீருக்கு அது பூங்காவில் நடப்பது போல எளிதாக இருந்தது. நீ உண்மையிலேயே அந்த தேடலை மேற்கொள்ளப் போகிறாயா? கேத்தரின் கவலையுடன் கேட்ட கேள்வியை மீறி தாம்பீர் உறுதியாக இருந்தார். அவர் கில்ட் அலுவலகத்தை விட்டு வெளியேறும்போது அவர் குறிப்பிட்டார், நான் சீக்கிரம் திரும்பி வருவேன். தாம்பீரின் இலக்கு ஜோம்பிஸ் வசிக்கும் ஒரு நிலவரையாக இருந்தது. சமீபத்தில் அவரது பெரிய குருவுக்குச் சொந்தமான நிலவரைக்குள் ஏராளமான ஜோம்பிஸ் நுழைந்தன. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை பிரித்தெடுப்பதுதான். அப்போதுதான் அந்த தேடல் முழுமையடையும். சாராம்சத்தில் அது அவர் எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தேடலாகும்.